எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பீட்டர் லின்ச் அவர்களும், ஜான் அவர்களும் சேர்ந்து எழுதின அந்த லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு நிறுவனத்துடைய தோற்றம் எங்கிருந்து வருது அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. பெரும்பாலான நிறுவனங்கள் அமெரிக்க சூழலை பத்தி எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே கராஜ், வீட்டில் இருக்கிற கராஜ், ஒர்க் ஷாப்பு, கிச்சன், இங்க இருந்துதான் இந்த நிறுவனங்களுடைய தோற்றம்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. குறிப்பா இந்த ஆப்பிள் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய தோற்றம் வந்து ஒரு கராஜ்ல இருந்து தான். ஸ்டீவ் ஜாப்ஸோட வீடு இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒர்க் ஷாப்ல இருந்து தான் இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகுதுங்க. அவருடைய நண்பர் ஸ்டீவ் ஊஸ்னிக் அப்படின்றவரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களோட ஒர்க் ஷாப்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றாங்க. கூடயே பென் கோஹன் அப்படின்றவரும் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. இதுல மூணு பேருமே காலேஜ் டிராப் அவுட்ஸ், ரைட்? அவங்களோட டிகிரியை வந்து ஃபுல்லா முடிக்காதவங்க. டிகிரியை முடிக்காதவங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, கம்ப்யூட்டர்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கிடையாதுங்க. மூணு பேருக்குமே கம்ப்யூட்டர்ஸ் பத்தி ரொம்ப நல்லா தெரியும், ரைட்? ஸோ அந்த நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாமே, கோடிங் தெரியும், ரைட்? கிராஃபிக்ஸ் பத்தி ஏற்கனவே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து படிச்சிருப்பாரு. அவருடைய டிகிரி படிக்கிறப்பே காலேஜ்லயே காலேஜ் எல்லாம் கட்டடிச்சுட்டு கேலிகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி ஸ்டைலா நம்ம வந்து எழுதுறது, ஈக்குவலி ஸ்பேஸ்டு வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றியே நம்ம தனியாக பேசுவோங்க, ரைட்? ஸோ இவங்க மூணு பேருமே காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் தான். அப்படின்னாலும் டே அண்ட் நைட்டாக உட்காந்து இந்த கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ், செமிகண்டக்டர்ஸ், தென் டிஸ்க்கு, காப்பீஸ், இது எல்லாத்தையும் அதை பற்றி அவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான், ரைட்? அவங்க வந்து படிக்கலை அப்படின்னாலும் இந்த ஒர்க் எல்லாம் தெரிஞ்சவங்க தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே கிடைக்கிற பார்ட்ஸ், கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி கிராஜ்ல வந்து அசம்பிள் பண்றாங்க. அசம்பிள் பண்ணி அதுக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி, நல்ல கிராஃபிக்ஸோட டெவலப் பண்ணி ஒரு சுத்தி இருக்கிற இடத்துல அதை வந்து விற்கிறாங்க, ரைட்? இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட பண தேவைக்கு என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருள், ஃபர்ஸ்ட் கால்குலேட்டரு, ஒரு யூஸ் பண்ண பொருள், ஏதாவது பழைய கம்ப்யூட்டர், இதெல்லாம் விற்றுதாங்க அவங்க அந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு ஃபண்டை ரைஸ் பண்றாங்க, ரைட்? இவங்களோட ஐடியாவை வந்து நல்லா புரிஞ்சு போய், நல்லா தெரிஞ்சு போயிட்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றவங்க இவங்க ரெண்டு பேர் தான், ரைட்? இதுல நெக்ஸ்ட் உள்ள வர யார் அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர். இவங்க அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்க ஒரு அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை அவங்க கேட்பாங்க, ரைட்? ஸோ அப்படி கேட்டு அவங்க ஒரு போர்ஷனை வாங்கிக்கிட்டு இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க, ரைட்? மீன்வெயில் அப்பயும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுறப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் வேன் ஒன்று இருந்தது, அது, தென் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸு, அதெல்லாம் விற்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஊஸ்னிக்கும். அவங்களோட பிஸ்னஸில் எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அவங்க வந்து வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அதில் பணம் வாங்கி அதை பிஸ்னஸில் போடுவாங்க. வெறும் பணத்தை மட்டுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணலங்க, அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில், அவங்களோட வேல்யூபிள் டைம் எல்லாத்தையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி, சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணி சுற்றி இருக்கிற வீடுக்கு, கடைக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க, ரைட்? இதுக்கப்புறம் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ள வர்றாங்க. ஹையர் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறப்ப வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை வாங்குறாங்க. அவங்க பணத்தை போட்டு சும்மா இருக்காங்களா, அவங்களும் வந்து இந்த நிறுவனத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 50% கீழே போயிடும் ஸ்டேக்கு. மேக்ஸிமம் ஸ்டேக்கை வந்து அவங்க ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க, 60% மேலே அவங்க வச்சிருப்பாங்க. இப்படிதாங்க இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது, ரைட்? இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட நம்ம போகணும், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை நம்மளோட ஹெல்ப் வந்து வாங்கணும், 100% ஷேரை நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இவ்வளவு தூரம் வேகமா டெவலப் ஆயிருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓரளவுக்கு தான் அவங்களால விற்க முடியும். ஃபர்தரா அதை டெவலப் பண்றதுக்கு ஃபண்ட் நிறைய வேணும் இல்லையா? அதுக்கு இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், தென் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்களுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க மைக் மரக்குலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ரெக்ரூட் பண்றாங்க. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு அப்பா வயசு, அவருக்கு யாரு, ஸ்டீவ் பிரதர்ஸ்க்கு அப்பா வயசு. ஸ்டீவுக்கு 26 வயசு, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு, ரைட்? ஸ்டீவ் ஊஸ்னிக்கு 21 வயசு தான், ரைட்? இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா வயசு மாதிரி அவரு யாரு, மைக் மரக்குலாவுக்கு. அவர் ஏற்கனவே 2 வருஷம் செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல வேலை பார்த்தவர், ரிட்டையர்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் வேற, ரைட்? அவருக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் தெரியும்,
அவர் என்ன பண்றாரு, ஒரு $2,50,000 மறுபடியும் ஆப்பிள் நிறுவனத்தில் போட்டு அவருக்கு ஒரு பங்கை எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவர் பணத்தை கொடுத்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேரை வாங்கிக்கிறாரு. ரைட். அவர் என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் டிசைன், எக்ஸிகியூஷன், தென் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இவங்க பாக்குறாங்க. இதுல மார்க் வூஸ்னிக், ஸ்டீவ் வூஸ்னிக் அப்படின்றவர் ஒரு ஹேக்கர். ரைட். டேட்டா பேஸ் எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ஹேக் பண்றது, எப்படி வெப்சைட்ஸ்ல வந்து நம்மளோட இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, ரைட், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெரிஞ்சவர். ரைட். இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. அதில் உள்ள கலர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ், ரைட், இன்னொன்று அதில் உள்ள ப்ரைவசி, செக்யூரிட்டி. இது ரெண்டுக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த கிராஃபிக்ஸ் சம்மந்தமான விஷயம் எல்லாத்துக்குமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுப்பு. அவரோட டிசைன்னு வச்சுக்கலாம். ரைட். இந்த செக்யூரிட்டிஸ், தென் ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இன்னைக்கு ஆப்பிளில் இருக்கு இல்லையா, ப்ரைவசி கன்சர்ன்லாம் நம்ம பார்த்து தானே ஆப்பிளை வாங்குறோம். ரைட். அதுக்கு எல்லாத்துக்குமே வூஸ்னிக் தான் பொறுப்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ரத்தன் டாடா அவர்கள் சொன்ன மாதிரி, நீங்க வந்து வேகமா போகணும் அப்படின்னா தனியா தனிச்சு போகணும், தொலைதூரம் போகணும்னா ரெண்டு பேர் சேர்ந்து போகணும்னு சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஆப்பிள் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுது. ரைட். ஒரு ஒரு யூனிக்னஸ் அதுக்கு இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கலர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ், தென் நம்மளோட செக்யூரிட்டி கன்சர்னுக்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆப்பிள ஒரு ப்ராடக்டா பார்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மைக் மரக்குலா அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவர் ஒருத்தர் ரெக்ரூட் பண்றாரு. ரைட். மைக் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எக்ஸிக்யூட்டிவ், தென் அட்வர்டைசிங், தென் பிஸ்னஸ், இந்த விஷயத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரும், அதாவது மைக் மரக்லவும் மைக் ஸ்குவாட்டும் சேர்ந்து ரிக்ஸ் அப்படிங்கிறவர் ரெக்ரூட் பண்றாங்க. அவரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில ஏற்கனவே காப்பி ரைட்டரா ஒர்க் பண்ணவர், நல்ல எக்ஸ்பர்டைஸான ஆளு. அவரு தான் இந்த ஆப்பிளோட லோகோவை டிசைன் பண்றாருங்க. ஸோ 1977லயே 76ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மைக், ரெண்டு மைக்குமே வந்துட்டாங்க. மரக்குலாவும் வந்துட்டாரு, ஸ்காட்டும் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ரிக்ஸ் அப்படிங்கிறவர் ரெக்ரூட் பண்ணி ஆப்பிள் லோகோலாம் ரெடி ஆயிடுச்சு. 1977ல கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை அவங்க வெளில அனுப்பிச்சிட்டாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1978, 79, 80க்குள்ள 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரைட். 1980ல ஆப்பிள் நிறுவனம் பப்ளிக் கம்பெனியா மாறுது, பப்ளிக் இஷ்யூ போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிளோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரிமைன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கப்புறம் ஆப்பிள் நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்த தலைப்புல நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படின்றத பத்தி அடுத்து பார்ப்போம். ஸோ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனத்துடைய தோற்றம் வந்து எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி பப்ளிக் கம்பெனியா வரைக்கும் வளருது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவங்க ஆப்பிள் நிறுவனத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம தனியா ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி நான் ஒரு நாள் உங்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் ஆப்பிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அவருடைய பார்ட் என்ன, அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் தனியா பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.